தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனாக, உங்கள் தந்தையாக ஓர் உருக்கமான வேண்டுகோள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்து பார்த்து பாதுகாப்பாக வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? கெடுதலை நீங்களே ஏன் தேடி போகிறீங்க? எதிர்கால இளைய சமுதாயத்தில் யாருமே போதைப் பொருட்கள் பழக்கத்தில் விழுந்து விடக்கூடாது. இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. அரசு நெல் கொள்முதல் நிலையம் டிஎன்பிசி, அது என்னையாது அந்த நெல் வாங்கி வைக்கிற இடம், அதுல 3000 நெல் மூட்டை மழையில நனைந்து முளைக்குது. மனசாட்சி இருக்கிறவன் யோசிப்பான்ல, திங்கிற உணவு நெல் தானியம், அந்த நெல் மூட்டை 3000 மூட்டை மழையில முளைச்சு போச்சு. சாராய கடைக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு விளங்குமாடா நாடு? விளங்குமா? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு அரசாங்கம் எழுதி வச்சு விற்குது. டாஸ்மாக்னா என்ன அர்த்தம்? நுகர்பொருள் வாணிப கழகம்னு அர்த்தம். டாஸ்மாக்னா தமிழ்ல நுகர்பொருள் வாணிப கழகம். அங்க அரிசி பருப்பு உணவுப் பொருள் விற்கணும், அரசாங்கமே சாராயம் விற்கிது. யாரு கேட்க முடியும்? முடியவே முடியாது. அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது, இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள். நீங்க எல்லாம் போதையின் பாதையில் போறது எனக்கு மனசு தாங்கல. எவனும் செத்தவாடும் இல்லை, குடிச்சு குடிச்சு நம்ம பிள்ளையே தான் சாகுதுங்க. எத்தனை பெண்கள் தாலி எடுத்திருக்கிறார்கள்? மனசாட்சியோட சிந்திச்சு பார்த்தோமா? திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கூட்டாளர் மதுவிலக்கு சட்டம்